பள்ளி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பு செய்யும் பாடல் குழு, பீட சிறுவர்கள், மறைக்கல்வி மாணவியர்கள் இவர்களின் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது அமைதியின் ஞாயிறு. பாதையை செம்மையாக்குங்கள், மேடு பள்ளங்களை சமமாக்குங்கள் என்ற எச்சரிக்கை இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கின்றது. நம்மில் ஒருவராக பிறக்க வரும் இறைவனை தகுந்த முறையில் வரவேற்க நமக்கு வழங்கப்பட்டுள்ள அருள் நிறை காலம் திருவருகை காலம். வியாபாரிகளும் விளம்பரத்தாள்களும் ஒவ்வொரு திருவிழாக்கும் தயாரிக்கும் ஆர்வத்தில் 100 பங்கு நாம் ஆன்மீக வழிகள் திருநாட்களுக்கு தயாரிக்கும் ஆர்வமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆன்மீக உலகம் கூறும் தயாரிப்பு என்ன? நாம் எதிர்நோக்கியிருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு என்ன வகையில் தயாரிக்கலாம்? இந்த கேள்விகளுக்கு இன்றைய நற்செய்தி வரிகள் விடை பகிர்கின்றனர். இறைவாக்கினர் எசையா இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் அனைவருக்கும் விடுக்கும் அறைகூவல் இதுதான். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்கியது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். எனவே இத்திருவருகை காலத்தில் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் நாம் அவர் தரும் அமைதியை பெற்றிடவும் இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். செல்லுவோம் செல்லுவோம், அவர் வழியில் நாம் செல்லுவோம். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகளெல்லாம் தாழ்த்தி வைப்போம். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரவ செய்வோம், மலைகள் குன்றுகளெல்லாம் தாழ்த்தி வைப்போம். கோணலானவற்றை நேராக ஆக்குவோம், கோணலானவற்றை நேராக ஆக்குவோம். கரடு முரடானவற்றை சமமாக்கி வழி நடப்போம். ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்வோம், அவரின் பாதைகளை செம்மையாக்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மாணவ மாணவிகள், பாடகர் குழு, பிட சிறுவர்கள் இவர்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இவருடைய கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இவர்கள் கல்வியிலும் நாணத்திலும் ஒழுக்கத்திலும் இறைபக்தியிலும் தெய்வத்திலும் சிறந்து விளங்கும் கடந்த நாட்களில் இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியதாகவும் இந்த திருப்பள்ளியை நாம் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பள்ளியானது கெங்கப்பட்டான் குடும்பம், தொன்போஸ்கோ, ஜெயசாந்தா மேரி, ருஃபினா, ஸ்டீஃபன், அருண் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியதாகவும் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியதாகவும் வெள்ளைக்காரன் குடும்பம், அந்தோனி குருஷ், ஷீலா பாத்திமா, லாவண்யா குருஷ்,
இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றறிதலாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அந்தோணி அம்மாள் குடும்பத்தில் மரித்த பிரகாஷ் அம்மாள் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மலை பாற்றிக்காகும் மற்றும் ராயப்பன் அன்னம்மாள் லூர்துசாமி நாதர் என்கின்ற நாயகம் மரி என்கின்ற ராயப்பன் ஜான் ஜோசப் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகும் விருது விளங்கினான் அருளானந்த் அன்னம்மாள் குடும்பத்தில் மரித்த சபரியம்மாள் ஆரோக்கியசாமி பெரியநாயகம்மாள் அருளானந்த் என்கின்ற பொன்னுசாமி சின்னப்பராஜ் மற்றும் மாசில்லா குழந்தைகள் பெரியோர் சிறியோர் அனைவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிய அனிதாவுக்கு சுகப்பிரசவம் ஆனதற்கு அன்னை மரியாவுக்கும் இறுதி ஆண்டவருக்கு நன்றிதலாகும் தாயும் குழந்தையும் நலமுடன் இருக்கவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலிலே நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ராயர் சாந்தி இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும் கால்நடைகளுக்கு நல்ல உடல் சுகம் தந்தமைக்கு நன்றிதலாகும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலியை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் வழியாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று முதருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முதருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வலம் பெறுதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நாடும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கம் பெருகத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம்.
விண்ணக ஞானத்தின் படைப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகம் சிந்திக்கிறது. அவர்களிடம் எல்லா வளங்களும் இருந்தது, ஆனால் பலரின் முகங்கள் துயர கோணத்தில் இருந்தது. ஆனாலும் இறைவனின் திருப்பை, அவரது ஆட்சியை, அவரது விண்ணக மகிமையை எருசலேம் கண்டுணரும் என்று நம்பிக்கையை தாரும். இறைவாக்கினர் பாரூகின் வார்த்தைகளை அவர்கள் ஊக்கமளித்தது. இவ்வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் பாரோக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-9 முடிய. எருசலேமே, உன் துன்பத் துயரத்தின் ஆடைகளை களைத்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தில் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இளைப்பாற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயரால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதைப் பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உம் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றபோது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்பட்டார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டும் உயர்மலைகள், என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழ்வு பள்ளத்தாக்குகள் நிரம்பவும், இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தன் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றினபோது தாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் தமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சியுறுகிறோம். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டில் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போதும் அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகரை சுமந்து வரும்போதும் அக்களிப்போடு வருகிறார்கள்.
பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இந்த இரண்டாம் வாசகத்தில் அனைத்தையும் உயிர்த்துணர்ந்து பண்பில் வளர, அன்பால் நிறைந்து சேர்ந்தவற்றை ஏற்று செயல்பட, நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதை அமைக்க அழைப்பு விடுகிறார் திருத்துதர் பவுல். இயேசு வரும் நாளை எதிர்நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு திருவருகை காலத்தை மனமாற்றத்திற்கு பயன்படுத்துவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வேண்டுகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்கள் இத்தகைய செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவேற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்வாரே வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதியில் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிலுரை பாடல் ஆசிரியர் கடவுள் தங்களுக்கு, தன்னுடைய குழுமத்திற்கு, தனக்கு செய்த அந்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுவதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் வாசியை கேட்டோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சாதாரண செயல் கிடையாது, சாதாரண மனிதர்கள் புரிகின்ற சாதனைகள் கிடையாது. மாறாக ஆண்டவராம் கடவுள் அவர்களுக்கு மாபெரும் செயல்கள், இவ்வுலகத்திலே யாரும் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் கடவுள் செய்திருப்பதாக அவர் உணர்ந்தார். அதை அறிக்கையிடுவதை இன்றைய பதிலுரை பாடலை நாம் பார்க்கின்றோம். இன்றைய பதிலுரை பாடலின் தொடக்கத்திலே மிக அருமையாக பாடுகின்றார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது, சீயோனுடைய அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் ஆனோம். இப்போ நம்ம நிறைய கனவு காண்கின்றோம். தூக்கத்தில் நிறைய கனவு, நல்ல கனவு இருக்கும், கெட்ட கனவு இருக்கும், பாம்பு கட்சி சாவர மாதிரி இருக்கும், லாரி மோதிரி சாவர மாதிரி இருக்கும், அல்லது நம்ம பெரிய பணக்காரராக மாற மாதிரி இருக்கும், லட்சாதிபதியாக மாற மாதிரி இருக்கும், நம்ம விரும்பியவர்களை கரம் பிடிக்கிற மாதிரியும் கனவுகள் வரும். நாம் பல கனவுகளை காண்கின்றோம். அப்படி நாம் பல கனவுகளை காண்கின்ற பொழுது அந்த கனவுல நீங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறீங்களா? அதற்காக கடுமையாக உழைக்கிறீங்களா? நீங்கள் பெரிய பணக்காரங்க, ஒரே நைட்டில் பணக்காராயிருங்க, அதுக்காக நீங்கள் உழைச்சிருப்பீங்களா? காலையில் எழுந்து பார்த்தா படுத்த படுகையில் தான் இருப்போம். நம்ம வீடும் நம்மளுடைய இடமும் மாறி இருக்காது. கனவு என்பது வெறும் கனவாகத்தான் இருக்கிறது. அதற்காக நீங்கள் உழைக்கவில்லை. உதாரணமாக நீங்கள் நல்ல அறுசுவை உணவு உண்பதை போல ஒரு கனவு காண்கின்றீங்க அப்படின்னா, நீங்கள் கனவுல நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்டுக்கிறீங்க, ஆனால் காலையில் எழுந்தோடனே வயிறு பசிக்குதே, அது வெறும் கனவு. நிஜத்தில் நாம் நல்ல உணவுகளை சுவைக்கின்ற பொழுதுதான் அது நம்முடைய பசியை போக்குகிறது, நம்முடைய உடலுக்கு வலிமை அளிக்கிறது, ஆற்றல் அளிக்கிறது. ஆனால் கனவுல என்னது? எல்லாம் வெறும் கனவாகவே இருக்கிறது. அதே போன்று இந்த இஸ்ரேல் மக்களுடைய அடிமை நிலையை கடவுள் எப்படி மாற்றுகிறார் என்றால், ஒரு கனவு அவர்கள் காண்கின்றார்கள். அந்த கனவிலே ஆண்டவராகிய கடவுள் அந்த சீயோனுடைய அடிமை நிலையை முற்றிலுமாக மாற்றுகிறார். இதற்காக அந்த இஸ்ரேல் மக்கள் ஒன்றுமே செய்யலை, கனவு மட்டும்தான் காண்றாங்க. அந்த கனவை எப்படி காண்கிறார்கள் என்றால், அந்த கனவிலே அவருடைய அடிமைநிலை முற்றிலுமாக மாற்றப்படுவதாக ஆண்டவராகிய கடவுள் ஒரு புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பதாக காண்கின்றனர். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பாருக்கு மிக அருமையாக சொல்கின்றார். அந்த இஸ்ரேல் மக்களுடைய அடிமை நிலை எப்படி படிப்படியாக மாற்றம் பெறுகிறது, இஸ்ரேல் மக்கள் கண்ட கனவு எப்படி படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நடந்தேறுகிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பாருக்கு மிக அருமையாக சொல்கிறார். பாருக்கு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எரேமியா இறைவாக்கினருடைய செயலராக இருக்கின்றார். இறைவாக்கினருடைய செயலர் எங்க ஏதாவது சொல்றாரு அப்படின்னா, அதை எழுதி வைப்பது, அவருக்கு உறுதுணையாக இருப்பது. இந்த இறைவாக்கினர் எரேமியாவுடைய செயலராக இருக்கின்ற பாருக்கு, பாபிலோனிய மன்னன் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அங்கிருக்கின்ற மக்களை தன்னுடைய நாட்டுக்கு அடிமைகளாக நாடு கடத்தி செல்லுகின்ற பொழுது இவரும் அந்த அடிமைத்தன வாழ்விலை சென்று அங்கு வாழ்கிறார். ஆக அந்நிய நாட்டில் ஒருவர் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்கின்றார், அது எத்தகைய கோரமானது என்பதையெல்லாம் இந்த பாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நன்கு அறிந்தவர், உணர்ந்தவர், அனுபவித்தவர். அதனுடைய அடிப்படையில் தான் அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு எத்தகைய மாற்றம் பெறும். நீங்கள் அனைவரும் இன்றைக்கு அடிமை நிலையிலே இருந்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்வு கனவு காண்பதை போல விரைவாக மாற்றம் பெறும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே சொல்கிறார். ஒருத்தர் அடிமை நிலைக்கு நாம் அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். முதலில் என்ன செய்வாங்க? ஆடைகளை கலைந்து விடுவார்கள். நாம் இன்றைக்கு சுதந்திரமாக பல ஆடைகளை, நாம் விரும்புகின்ற ஆடைகளை நாம் அணிந்து கொள்கிறோம். ஆனால் அடிமை நிலைக்கு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது நம்முடைய ஆடைகள் களையப்படுகின்றன, நிர்வாணமாக மாற்றப்படுகிறோம். ஆடைகள் களையப்படுதல் என்பது நம்முடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய உண்மையான ஐடென்டிட்டி என்னவோ அதை நாம் இழந்து விடுகிறோம்.
அப்படி அந்த அந்நியர்களாக அந்நிய நாட்டில் அடிமைப்பட்டு கிடக்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய அந்த அடையாளத்தை இழந்து விட்டார்கள். தாங்கள் கடவுளுடைய மக்கள், இஸ்ரேல் குணம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான இனம் என்கின்ற அந்த அடையாளத்தை இழந்து தவிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய பேரொளியால், தன்னுடைய ஆட்சியால் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கின்றார். அவர்களுக்கு மீண்டும் அந்த இழந்த மாண்பை கொடுக்கின்றார். மீண்டுமாக அந்த இழந்த அடையாளத்தை அவர்களுக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பதாக பாரூக்கு இன்றைய முதல் வாசகத்தில் பாபிலோனியாவில் அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கு உரைப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக நாம் அடிமை நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கு நம்முடைய பெயர்கள் இழக்கப்படுறோம். நமக்கு பெயர்லாம் கிடையாது. நம்ம யாரும் பெயர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. நம்ம நிறைய திரைப்படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஜெயிலில் இருக்கிறவங்களாம் என்ன கொடுத்துருப்பாங்க? நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? நம்பர் கொடுத்துருப்பாங்க. 420 கூப்பிடு, 520 கூப்பிடு, 613 கூப்பிடு, 666 கூப்பிடு. அங்கு நம்முடைய பெயர்களை நாம் இழக்கின்றோம். நமக்கு அருமையான பெயர்களை நம்முடைய பெற்றோர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அங்கே ஜெயிலுக்கு போனோடனே, அடிமை வாழ்வுக்கு போனோடனே அந்த பெயர்கள் அனைத்தும் மறைக்கப்படுகின்றன. அந்த பெயர்கள் அனைத்தும் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி நம்முடைய பெயர்களை இழந்து அந்நிய நாட்டில் நாம் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டவராகிய கடவுள் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுது இதுவரைக்கும் அவர்களுக்கு இல்லாத ஒரு புதிய பெயரை, மாட்சி நிறைந்த பெயரை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட பெயர் என்று சொன்னால், நீதியில் ஊன்றிய அமைதி என்று இனி அழைக்கப்படுவாய். இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார் என்று இந்த பாரூக்கு இஸ்ரேல் மக்களுக்கு, அந்த பாபிலோனி நாட்டில் அடிமைகளாக இருந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். ஆக இதுவரைக்கும் சாதாரண பெயரால் தான் அந்த மக்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்நிய நாட்டிற்கு செல்கின்ற பொழுது அந்த பெயரும் அழிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய பெயரை கொடுத்து அவர்களை மாட்சியுற செய்வார் என்பதை மிக அருமையாக எடுத்து சொல்கிறார். ஏதோ கனவு கண்டவர் போலான ஆண்டவர் சீயோனினுடைய அடிநிலையை மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் ஆனோம் என்று திருப்படல் ஆசிரியர் பாடுகின்ற அந்த வரிகளை எல்லாம் இந்த பாருக்கு தன்னுடைய மக்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கின்றார். அதற்கடுத்ததாக நம்ம அடிமை நிலைக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய தலைமுடியில் என்ன செஞ்சிருவாங்க? மொட்டை அடிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா மொட்டை அடிச்சிடறாங்க? நீ தலைமுடி வச்சிருக்கிற அப்படின்னா நீ அழகை பார்த்து சீவு. பல ஸ்டைலில் நம்ம சீவோம். அதற்கு பல நேரங்களை எடுத்துக்கொள்வோம். எனவே நேரத்தை குறைப்பதற்காகவும் நீ அடிமை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக என்ன செய்யும்? உன்னுடைய தலைமுடியெல்லாம் மழிக்கப்படும். அப்படி மழிக்கப்படுகின்ற பொழுது நீ என்ன செய்வ? மொட்டை தலையாத்தான் இருப்ப. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுது உன்னுடைய அந்த தலையில் கிரீடத்தை சூட்டுவார். மகுடத்தை சூற்றி உன்னை மீண்டுமாக பெரும் மகிழ்வோடு, பெரும் ஆரவாரத்தோடு உன்னுடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பாருக்கு சொல்கிறார். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவர் அடிமை நிலைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்று சொன்னால் அங்கு தான் உயிர் பிழைச்சா போதும். ஏன்னா போர் நடக்கிறது. அந்த போரில் என்ன செய்வாங்க? யாரை கடுமையாக தாக்குவாங்க. அடிமை என்ற நிலைக்கு விட்டோம் என்று சொன்னால் அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான், மனசாட்சியெல்லாம் பார்க்க மாட்டான், பாவம் பரிதாபம்லாம் பார்க்க மாட்டான், அடி போட்டு நிமித்தி எடுத்துருவாங்க. அப்பொழுது அவங்க பிழைச்சா போதும், இவங்க பிழைச்சா போதும் என்று நாம் நினைக்க மாட்டோம். நம்ம மட்டும் பிழைச்சா போதும். அது சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரிதான். அது செத்து போன நான் பழிச்சிட்டா போதும். அந்த அடிமை நிலை, அந்த துன்பத்திற்கு மத்தியில் நம்மை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டு வாழ்வோம். அப்படி அடிமை நிலைக்கு நாம் அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது பலவிதமான துன்பங்களை நாம் அனுபவிப்போம். அப்படி நாம் நடத்தி செல்லுகின்ற பொழுது பயத்தின் காரணமாக, அந்த எதிரிகளின் தாக்குதலின் காரணமாக பல பேர் தங்களுடைய உயிரை வழியிலேயே விட்டுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி வழியிலேயே பல பேர் இறந்து போகிறார்கள் என்றால் அந்த பிணங்களை கூட அப்புறப்படுத்துவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். நாற்றம் அடித்து கொண்டுதான் கடக்க அந்த வழி நெடுக்க என்ன செய்யும்? துர்நாற்றம் வீசிக்கொண்டுதான் இருக்கும். நீங்கள் அடிநிலைக்கு அழைத்து செல்கின்ற பொழுது கால்நடையாக நீங்கள் அழைத்து செல்லப்பட்டீர்கள். ஆனால் மீண்டுமாக அந்த உரிமை வாழ்வுக்குள் வருகின்ற பொழுது எப்படி ஆண்டவராகிய கடவுள் உங்களை அழைத்து வருவார் என்றால், ஒரு மன்னர் எப்படி பரிவாரத்தோடு ஆரவாரத்தோடு பல்லக்கிலே தூக்கி வரப்படுகிறாரோ அதே போன்று ஆண்டவராகிய கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் பல்லக்கில் அவரை சுமந்து கொண்டு அந்த எருசலேம் நகருக்கு உங்களை கொண்டு வருவார் என்பதை இறைவாக்காக உரைக்கின்றார்.
நீங்கள் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம் நீங்கள் அடிமை வாழ்வுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அந்த பாதைகள் எல்லாம் கரடு முரடான பாதைகளாக இருந்திருக்கும், துர்நாற்றம் வீசக்கூடிய பாதைகளாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் மீண்டும் உங்களை அழைத்து வருகின்ற பொழுது நீங்கள் வருகின்ற சாலைகள் அனைத்தும் சமதளமாக இருக்கும். நீங்கள் வருகின்ற பாதைகள் அனைத்தும் நறுமணம் வீசுகின்ற ஒரு இடமாக இருக்கும். ஏனெனில் ஆண்டவராம் கடவுள் தாமே உங்களை அந்த நிலைக்கு அழைத்து வருகிறார். எனவே நீங்கள் அடிமை நிலையில் இப்பொழுது துன்பப்பட்டு கிடந்தாலும் விரைவில் உங்களுடைய வாழ்வு அனைத்தும் மாற்றம் பெறும், புதுப்பிக்க பெறும். எனவே அந்த ஆண்டவராம் கடவுளில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்படி நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே அமைதி கிடைக்கும் என்பதை இறைவாக்காக பாரூக் அறிவிப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். புனித லூக்கா நற்செய்தியாளர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை மிக அழகாக தெளிவாக புரிய வைக்கின்றார். நம்முடைய நற்செய்தி என்பது ஏதோ கட்டுக்கதைகளால் புனைக்கதைகளால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. மாறாக வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதற்கு நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் ஒரு சிறந்த உதாரணம். ஏனெனில் இந்த திருமுழுக்கு யோவான் எப்பொழுது பிறந்தார், யாருடைய ஆட்சி காலத்தில் பிறந்தார், யாருடைய ஆட்சி காலத்தில் அவர் பணி செய்து கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் பின்னணியாக வைக்கின்றார். திபேரியஸ் சீசர் ஆட்சி செய்கின்றார், பிலாத்து ஆளுநராக இருக்கின்றார், அதற்கடுத்ததாக குறுநில மன்னர்களாக ஏரோது, அவருடைய சகோதரன் பிலிப்பு, இப்படியாக இவர்கள் இருக்கின்ற காலத்தில்தான் இந்த திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் தனிமையாக வாழ்ந்து வருகின்றார். அப்பொழுதுதான் கடவுளுடைய வாக்கு அவர்களுக்கு அருளப்படுகிறது. யூத மக்களை பொறுத்தளவில் கயபாவும் அன்னாவும் அந்த ஆண்டில் தலைமை குருக்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியை பதிவு செய்து அதன் பிறகு திருமுழுக்கு யோவான் யார், அவர் எத்தகைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் மிக அழகாக பதிவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் தனிமையாக பாலை நிலத்தில் வாழ்கின்றார். மாட மாளிகையில் யார் இருக்கிறாங்க? சீசர் இருக்கிறாங்க, பிலாத்து இருக்கிறாரு, ஏரோது மன்னன் இருக்கிறான், அவனுடைய சகோதரன் பிலிப்பு இருக்கிறார், அதற்கடுத்ததாக அன்னா இருக்கிறார், கயபா இருக்கிறார். இவர்கள் அனைவரும் பளிங்கு கற்களில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய வாக்கு எட்டவில்லை. யாருக்கு எட்டுகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தன்னை தனிமையாக ஒதுக்கி கொண்டு பாலைநிலத்தில் வாழ்கின்ற அந்த திருமுழுக்கு யோவானுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் அவருக்குத்தான் கடவுளுடைய வாக்கு அருளப்படுகிறது. பாலை நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வறட்சி, அங்கு மழை அதிகமாக இருக்குது, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், உயிரினங்கள் அதிகமாக வாழாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை விட்டு வெகு தொலைவு செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பாலை நிலமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரக்தியை பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்கிறோம். காரணம், நாம் இறைவனை விட்டு வெகு தொலைவு பிரிந்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி காணப்படுகிறது என்று சொன்னால் இறைவனை காண முடியாத அந்த வறட்சி, இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவை துண்டித்ததனுடைய காரணமாக ஏற்படுகின்ற வறட்சியாக இருக்கிறது. அத்தகைய ஒரு நிலையிலிருந்து நம்மை மீட்க யார் வருவார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? மனம் மாறி மீண்டும் அவரிடம் திரும்பி வர வேண்டும். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். இது எல்லாவற்றையும் உருவகமாக அவர் பேசுகின்றார். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குனா நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? தயார் செய்ய வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும். நாம் கடந்த காலத்தில் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தவறுகளை நினைத்து பார்த்து அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நம்மை நாம் தயாரிக்க வேண்டும். பள்ளத்தாக்குகள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொய் பேசுவோம், நிறைய பித்தலாட்டம் பேசுவோம், அதெல்லாம் பள்ளத்தாக்குகளாக இருக்கின்றன. மலை குன்றுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேட்டிமை பார்வையோடு நாம் செயல்படுவோம். அப்படியே மேலே பார்ப்போம், கீழே இருக்கிறோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்மக்கிட்ட பணம், செல்வம், பொருள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுடைய உணர்வுகளை, மற்றவருடைய அந்த துன்பங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம மேலே பார்த்துட்டு அப்படி அதே நிலையில் தான் இருப்போமே தவிர நம்மோடு வாழ்கின்ற சக மனிதருடைய அந்த துன்பங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். அத்தகைய நிலையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கீழே இறங்கி வர வேண்டும். கோணலானவை
நேராக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறுகளை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிறழ்வுகள் இருக்கும். தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அத்தகைய வாழ்க்கையெல்லாம் மாற்றப்படும். அத்தகைய வாழ்க்கையெல்லாம் புதுப்பிக்க பெறும் என்பதை இந்த உருவகத்தின் வழியாக எஸ்ஐயா உரைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முயற்சி செய்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். இன்றைக்கு நாம் ஏற்றியிருக்கின்ற அந்த 2ஆம் மெழுகுத்திரி அமைதியை குறிக்கிறது. அது பெத்லகேமின் மெழுகுத்திரி என்று அழைக்கப்படுகிறது. நமக்குள் அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்கிறது, நாம் பயணிக்கின்ற பாதை சரியாக செல்கிறதா என்பதை எல்லாம் அறிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எங்கே தங்க போகிறோம் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்திருந்தால் மட்டும்தான் நாம் மேற்கொள்ளுகின்ற பயணம் அமைதியாக இருக்கும். ஒருவேளை நம்ம எங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எங்கே தங்க போகிறோம், அந்த போவதற்கான வழி கூட நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் மேற்கொள்ளுகின்ற பயணம் எப்படி இருக்கும்? பயம் நிறைந்ததாக இருக்கும், கவலை நிறைந்ததாக இருக்கும், அச்சம் நிறைந்ததாக இருக்கும். இயல்பாகவே நாம் மேற்கொள்ளுகின்ற பயணத்திற்கான அந்த குறிக்கோளை நம்மால் எட்ட முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இருக்குமானா இருக்காது. அந்த அமைதிக்கான வழியை நாம் ஒவ்வொருவரும் தேட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. சீயோனின் அடிமைநிலையை ஆண்டவராகிய கடவுள் மாற்றினது போல நம்முடைய அந்த துன்பத்தை மாற்றுவார் என்று நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நமக்குள் இயல்பாகவே அமைதி பிறக்கிறது. இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய அந்த கரடுமுரடான வாழ்க்கைகள், என்னுடைய கோணலான வாழ்க்கைகள் அனைத்தும் இறைவனிலே மாற்றம் பெறும் என்று உறுதியாக நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி பிறக்கும். அப்படி அந்த அமைதியை கொடுக்கின்ற இறைவனை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் வரவேற்கின்ற பொழுது நம்முள் அமைதி குடிகொள்ளும். இதைத்தான் புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்வார். இறைவா, அவர்தான் நம்மை படைக்கிறார். உம்மை அடைந்தால் மட்டும்தான் என்னுடைய இதயம் அமைதி கொள்ளும். நீர்தான் எங்களுக்கு அமைதி கொடுப்பவர், நீர்தான் எங்களை படைத்தவர். உம்மில் நாங்கள் அமைதி கொள்ளும் வரை எங்களுடைய இதயம் அமைதி அடையாது என்று சொல்கிறார். நமக்கு முழுமையான அமைதியை கொடுப்பவர் யாருன்னா இறைவன் தான். அந்த இறைவனிலே நம்முடைய இதயம் லயிக்கவில்லை என்று சொன்னால், இந்த உலக போக்கிலான காரியம் நம்ம இதயம் லயித்து கொண்டிருக்கிறது என்றால் நமக்கு அமைதி கிடைக்காது. மாறாக இறைவனிலே நாம் இளைப்பாறுகிற பொழுது, இறைவனிலே நம்முடைய உள்ளமும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் பதிந்திருக்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை முழுமையாக நிறைவாக கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் இறைவன் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன்தான் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்தாலும் அதை நாம் கனவு காண்பது போல முற்றிலுமாக மாற்றி நம்மை புது படைப்பாக வாழ வைப்பவர் என்பதில் நம்பிக்கை கொண்டு அவர் தருகின்ற அமைதியை பெற முழுமையாக ஆசைக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ
அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் ஆண்டவராம் கடவுள் சீயோனின் அடிமை நிலையை மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையும் விரைவாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் ஏறெடுப்போம். வரலாற்று நாயகனே இறைவா, திரு அவையின் தலைவர், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் யாவரும் தன்னிலை உயர்ந்து ஆண்டவரின் திருவருகையை தூய்மையுடனும் மேன்மையுடனும் வரவேற்க அதற்காக ஆயத்தம் செய்ய வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கும் அனைவரும் மக்கள் நலத்தில் என்றும் அக்கறை உள்ள தலைவராக இருக்கும் ஏழை எளியோர் மக்கள் வாழ்வே நம்பிக்கையும் ஒளியும் ஏற்றியும் நாட்டையும் மக்கள் நலம் வாழ வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எதிர்பார்ப்பின் நம்பிக்கையான என் இறைவா, திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாய உண்மை போல் தமக்கு அடுத்திருப்போரை என்று அவர் வாழ்வு மேற்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தங்கள் கரடுமுரடான கோலான வாழ்க்கையை முறையை மாற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அயலானை அன்பு செய்யும் பணித்தை இறைவா, குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள்களிடையே ஏற்படும் சிக்கல்களையும் பிரிவுகளையும் கலந்த அனுமதி எங்கும் மாட்கொள்ளவும் அந்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல உள்ளத்தையும் அளிக்குமாறும் என்று மன்றாடுகின்றோம். மேலும் நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்கான அமைதியின் வழியில் நெறிப்படுத்திரளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமைதி தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் இங்கு தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி, அமைதி தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம், அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார், அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. நீனுந்த நில்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்த நுள்ளம் தலைவா, வந்தேனுந்த நில்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்த நுள்ளம் தலைவா, உள்ளதையெல்லாம் எடுத்து வந்தேன், அது நல்லதை அனைத்தையும் வந்து தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்த
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திரைவேத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தினரை வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய். மழையாக நதியாக இசையாக வா, உறவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உன்னை தேடும் பயணமன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோ. என் வாழ்வு உன்னை தேடும் பயணமன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் என்றோர். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உன் வாக்கு என் வாழ்வு விளக்கல்லவாம், என் போக்கு தன்னை மாற்றும் மொழி அல்லவாம். உன் வாக்கு என் வாழ்வு விளக்கல்லவாம், என் போக்கு தன்னை மாற்றும் மொழி அல்லவாம். உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், உன் வாக்கில் கார்மேகம் மயிலாகினேன். உள்ளார்ந்த நலம் வேண்டி மன்றாடினேன், உன்
என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய் நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய் மழையாக நதியாக இசையாக வா உணவாக உறவாக உயிராக வா ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் மொழியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம் உள்ளம் என்னும் கோவினிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவனே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறைநிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை நாணத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே
வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, ஸ்நேகமாயிரும் சுவாமி, இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, ஸ்நேகமாயிரும் சுவாமி, மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சமாயிரும் சுவாமி, மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, இரட்சமாயிரும் சுவாமி, புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சுசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேசு மரியாவின் சூசை, இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.